வணக்கம். இந்த கொஸ்டினில் 7 ஆட்கள் ஒரு வேலையை 52 நாட்களில் செய்து முடிக்கின்றனர். அதே வேலையை 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்து முடிப்பார்னு கேட்குறாங்க. ஸோ ஆப்ஷன் 25 நாள், 28 நாள், 20 நாள், 45 நாள் கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு கொடுத்துருக்கிறதுல மேன் அப்படிங்கிறது ஆட்கள் வந்து 7. இப்போது மேன் 1ன்னு எடுத்துக்குவோம். M1 வந்து 7. வேலை வந்து ஒர்க் 1ன்னு எடுத்துக்கலாம். ஒரு வேலைன்னு சொல்கிறாங்க. டேஸ் வந்து 52 நாட்கள் சொல்கிறாங்க. ஸோ இது கொடுத்துருக்கிற சம்மில் முதல் கொடுத்துருக்கிற டீட்டெயில்ஸு. அதுக்கடுத்து அதே வேலையை 13 ஆட்கள், ஸோ M2 அப்படின்னு எடுத்துக்கலாம். 13 ஆட்கள் எத்தனை நாட்களில் செய்கிறாங்க. எத்தனை நாட்கள் அப்படிங்கிறது அதே வேலை தான். அப்போது ஒர்க் வந்து இங்கேயும் 1 தான். ஸோ நாட்கள் வந்து எத்தனைன்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்குண்டான ஃபார்முலா M1 D1 H1 divided by W1 equal to M2 D2 H2 divided by W2. ஸோ நம்மளுக்கு M1 என்ன கொடுத்துருக்காங்க, 7 கொடுத்துருக்காங்க. இன்ட்டு டேஸ் வந்து 52. H1 அப்படிங்கிறது நம்மளுக்கு கொடுக்கல. H1னா ஹவர்ஸு, நமக்கு அது கொடுக்கல. அப்படிங்கிறனால அடுத்து ஒர்க் வந்து ஒரு ஒர்க் தான், ஒரு வேலை தான். ஸோ M2 வந்து என்ன கொடுத்துருக்காங்க, 13 இன்ட்டு டேஸ் வந்து நம்மளுக்கு தெரியாது. அப்படின்னால D2 அப்படியே வச்சுக்கிறோம். H2 நம்ம ஹவர்ஸ் கிடையாது. ஸோ ஒர்க் வந்து அதே ஒர்க்கு தான். ஸோ இதை நம்ம சால்வ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ 7 × 52 அப்படிங்கிறது, இப்போ 7 × 52 அந்த D2 வந்து வச்சுக்கிட்டோம்னா 7 × 52 டிவைடட் பை 13 வரும். இந்த 13 அப்படிங்கிறது இந்த பக்கம் வரும்பொழுது 13, ஒரு 13 13, 4 13 52. ஸோ ஆன்சர் 7 × 4 ஈக்குவல் டு 28 days. 28 days இதுதான் ஆன்சர். ஸோ ஆப்ஷன் பி.